துபாயில தமிழர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. முன்னாடி வந்து நம்ம லேபர் எம்ப்ளாய் தான் இங்க வந்து இருந்தாங்க. ஆமா, ஒயிட் கலர் ஜாப், ப்ளூ கலர் ஜாப் பிளஸ் கார்பரேட் லெவல் இருந்தாங்க. எல்லாமே ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் இந்தியா போயிடுவாங்க, வேற நாட்டுக்கு மூவ் ஆயிடுவாங்க. இங்க இருந்து துபாய் செட்டில் ஆகணுன்றது ஆசை நம்ம தமிழர்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ஆஃப் த கண்ட்ரியோட பாலிசிஸ், கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாமே கோல்டன் விசா, ஸோ லாட் ஆஃப் திங்ஸ். அதனால வந்து கவர்மெண்ட் இந்தியன் தமிழர்களுக்கு வந்து துபாய் வந்து ஒரு புகலிடமா ஒரு ஃபேவரட் கண்ட்ரி பிளேஸா ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா தமிழனா எவ்வளவு மக்களை இங்க கொண்டு வர முடியும், தமிழ்நாட்டில இருந்தோ இல்ல அதர் நாடு வெளிநாடுகள்ல இருந்தோ வாழ்ற தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தர முடியும். சோ அதுதான் எங்களோட மெயின் விஷன். ஒரு டாக்டர் ஈரோட்ல இருந்து வந்தாரு. ஈரோட்ல இருந்து ஆமா, வெறும் அவங்களோட கன்சல்டேஷன் ஃபீ 20 ரூபா ஈரோட்ல. சோ அவங்களுக்கு நாங்க வந்து கிளினிக் பண்ணி கொடுத்தோம். சோ நாங்க வந்து பாக்குறவங்க வரவங்க வந்து ஸ்மால் லெவல் மீடியம் லெவல் கிடையாது. தமிழர்கள் ஒன்று இருந்தா ஈஸி எங்களுக்கு. அதர் ஸ்டேட் வந்தாலும் சப்போர்ட் பண்ண தான் செய்யறோம். எனக்கு ஒரு பெருமையா இருக்கு, தமிழர்கள் இத்தனை பேர் ஒரு கண்ட்ரிக்குள்ள புதுசா வரப்ப பாப்புலேஷன் தமிழர் பாப்புலேஷன் கூடுறப்ப தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க அடுத்து ஹையர் பண்றது தமிழர்கள் ஹையர் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி கண்டிப்பா 50% மினிமம் ஹையர் பண்ணுவாங்க தமிழர்கள். அப்படின்றப்ப வேலை வாய்ப்புகள் இங்க அதிகமாகுது மக்களுக்கு. ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழ ஒரு 10 பேர் வேலை கிடைக்கிறீங்க பொழுது கண்டிப்பா. எஸ்ஆர்எம்ல பாத்தீங்கன்னா 80% வந்து தமிழ் ஸ்டாஃப் தான் எங்களுக்கு. வெறும் 20 இங்க உங்களோட ஆமா 80% இந்தியன்ஸ் இருக்கணும். அந்த 80மே இந்தியன்ஸ்க்கு பதில் தமிழர்களா வச்சிருக்கோம் நாங்க. அதர் ஸ்டேட்லாம் மோஸ்ட்லி தமிழர்களா வச்சிருக்கோம் நாங்க. சோ என்ன ரீசன்னா தமிழர் முக்கியத்துவம் தரணும்ன்ற ஒரு ரீசன் தான்.